இன்றைய தினம் உங்களை புதியதொரு காணொலியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய காணொலியில் பார்த்தீர்களானால் கடந்த மே 31ஆம் தேதியில் அமைச்சரவையில் 2 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிதி ஒதுக்கீட்டை பார்த்தீர்களானால் சிறு வயதிலிருந்து காப்பகங்களிலிருந்து தற்போது வெளியே வீடற்று தற்காலிகமாக வசித்துக் கொண்டிருக்கும் கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கான திட்டமாக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் பேரை பார்த்தீர்களானால் திவ்ய சப்ஜெக்ட் திட்டத்தின் கீழ் தான் சுமார் ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டம் யாருக்கானது என்று பார்த்தீர்களானால் சிறு வயதிலிருந்து காப்பகங்களிலிருந்து தற்பொழுது வெளியில் வந்து வீடற்று மிகவும் வறுமையில் வசித்துக் கொண்டிருப்பவர்கள் மற்றும் தற்பொழுது 18 வயது பூர்த்தியாகியும் கூட வெளியே சென்று வசிக்காமல் இப்பொழுது வரை அந்த காப்பகத்திலே வசித்துக் கொண்டிருப்பவர்கள் மற்ற யார் என்று பார்த்தீர்களானால் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட தற்பொழுது சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மிகவும் வறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக இந்த பெண்கள் இதற்கு முன்னதாக காப்பகங்களிலிருந்து வெளியேறியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது முன்னுரிமை வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கு முன்னதாக அரசாங்கத்தினால் இருப்பதற்கு ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற வீட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 31,000 வீட்டு திட்டங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த திட்டத்தை பார்த்தீர்களானால் முற்றிலும் வேறுபட்டது. அந்த 31,000 வீட்டு திட்டத்திலிருந்து வேறையாக இது 1000 பேருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது தற்பொழுதுதான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையில் கடந்த 31ஆம் தேதி இதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வறுமையானவர்கள் அனைவருக்கும் இந்த வீட்டு திட்டம் கொடுக்கப்படுகின்றது என்று. இந்த திவ்ய சப்ஜெக்ட் திட்டத்தை பார்த்தீர்களானால் முற்று முழுதாக இந்த காப்பகங்களிலிருந்து வெளியேறியவர்கள் மற்றும் தற்பொழுது காப்பகங்களில் வசித்துக் கொண்டிருக்கும் 18 வயதை பூர்த்தி செய்த மிகவும் வறுமையானவர்களுக்காகவே இது முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. எனவே வீணாக இது சம்பந்தமாக நீங்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உண்மையிலே நீங்கள் காப்பகங்களிலிருந்து தற்பொழுது வீடற்றவராக மிகவும் வறுமையாக இருந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இது முன்னுரிமை. இந்த காப்பகத்தை பார்த்தீர்களானால் சிறுவர் இல்லங்கள் அல்லது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் காப்பகங்கள் அல்லது நீங்கள் சிறுவர் நன்னடத்தைக்காக சென்று அதன் பின்னர் நீங்கள் சிறையில் இருந்து வந்து காப்பகத்தில் வசித்துக் கொண்டிருந்தவராக இருந்தால் நீங்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் 18 வயதை பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும். 18 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தான் இந்த வீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய காப்பகத்தில் நீங்கள் இருந்ததற்கான சர்டிபிகேட் அல்லது அங்கே உள்ள உங்களுடைய பொறுப்பாளருடைய உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம், பர்த் சர்டிபிகேட் மற்றும் உங்களுடைய என்ஐசியுடன் நீங்கள் செல்ல வேண்டியது பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பிரிவு. அங்கே நீங்கள் செல்லும் போது இதற்குரிய சர்க்குலர் இன்னும் வரவில்லை என்று கூறினால் மாவட்ட செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு செல்ல வேண்டும். அங்கே அப்டேட் வந்திருக்கக்கூடும். திட்டத்தை பார்த்தீர்களானால் காப்பகங்களிலிருந்து வெளியேறியவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. எனவே ஏனையவர்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இருப்பினும் நீங்கள் மிகவும் வறுமையாக இருந்தால் உங்களுடைய கிராம நிலதாரியை அணுகி அவருடன் ஆலோசனை பெற்றுக் கொள்வது நல்லது. ஏனென்று பார்த்தீங்கன்னா நாடாளாவிய ரீதியில் இது வெறுமனே 1000 பேருக்கு தான் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே உங்களுடைய வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்ள நீங்கள் உண்மையிலே காப்பகத்திலிருந்து தற்பொழுது வெளியேறியவராக இருந்தால் இதற்காக விண்ணப்பியுங்கள். இந்த திவ்ய சப்ஜெக்ட் திட்டத்தை பார்த்தீர்களானால் உங்களுக்கு 4 கட்டங்களாக உங்களுடைய பணம் கொடுக்கப்படும் அரசாங்கத்தினால். எனவே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் முடித்த பின்னர் அதிகாரிகள் அதனை வந்து உறுதிப்படுத்திய பின்னர் உங்களுடைய அடுத்த கட்ட பணம் வழங்கப்படும். எனவே நீங்கள் இந்த திட்டத்திற்கு தற்பொழுது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய கடந்த பதிவை பார்த்தீர்களானால் வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது இடம்பெயர்ந்திருப்போருக்கான 20 லட்சம் சம்பந்தமான வீட்டு திட்டத்தை நான் பதிவேற்றம் செய்திருந்தேன். இது சம்பந்தமாக பலர் எனக்கு இன்பாக்ஸ் மூலம் மெசேஜ் அனுப்பியிருந்தீர்கள். தங்களுடைய குடும்ப கஷ்டங்களை கூறியிருந்தீர்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு மட்டுமல்ல பல்வேறுபட்டோர் இவ்வாறான வீட்டு திட்டத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் வறுமையான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் பலர் கஷ்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடகிழக்கில் இந்த வீட்டு திட்டத்தின் தேவையை பார்த்தீர்களானால் மிகவும் அதிகமாகவே இருக்கின்றது. என்ன செய்வது, அரசாங்கத்தினால் முடிந்தளவு செய்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த காப்பகங்களில் இருந்து வந்து தற்பொழுது மிகவும் வறுமையாக உங்களுடன் குடும்பங்களுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த திட்டம் உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பித்து இந்த வீட்டு திட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று
பிரார்த்தனையோடு மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி என்று உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.